நம்ம பார்க்கலாம். நம்ம காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் நம்ம எடுத்துக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். 20வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற பேசேஜ் வந்து verse 24 இருந்து verse 31. ஓகே, யோவான் அதிகாரம் 20 வசனம் 24 31 வரை. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமூன் என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரத்யுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வாசித்தது ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு இதுதான் நம்ம மெடிடேட் பண்ண இருக்க பேசேஜ். ரீசெண்டாக நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு வந்து தெரியல, ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆச்சு. ஸோ பிலிப் யான்சின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு கிறிஸ்டியன் ஆத்தர், வெரி ஃபேமஸ் கிறிஸ்டியன் ஆத்தர் பிலிப் யான்சி. அவர் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி டுடேங்கிற ஒரு மேகசினுக்கு இன்டர்வியூ தந்துட்டுருக்கப்போ, ஒரு மீடியா சேனலுக்கு இன்டர்வியூ தந்துட்டுருக்கிறப்போ, அவர் வந்து ஹி கன்ஃபெஸ்ட், அவருடைய பாவத்தை வந்து அறிக்கை செஞ்சார் அந்த இன்டர்வியூவில். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தட் ஹி ஹேட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், திருமணத்துக்கு வெளியில் இன்னொரு திருமணமான பெண்ணோட 8 வருஷம் வந்து ஒரு தொடர்பில் வந்து அவர் இருந்ததை அவர் சொல்லியிருக்கிறார். அண்ட் இது வந்து பயங்கரமான ஒரு ஷாக் வேவ்ஸை வந்து கிளப்பிருச்சு, பயங்கரமான அதிர்ச்சியை, பயங்கரமான ஒரு வேதனையை உண்டாக்கின ஒரு கன்ஃபெஷனாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பிலிப் யான்சிங்கிற ஆத்தர் வந்து 76 வயசு. அவர் இப்போ 76 வயசு மனுஷன் 68 வயசில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் வந்து அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு ஸோ ஒரு சைடு புக்ஸ் எழுதிட்டு இருக்கிறாரு, மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கிருபைனா என்ன, ஆண்டவர்னா யார், சுவிசேஷம்னா என்ன, ஜபம்னா என்னன்னு புக்ஸை ஒரு சைடு எழுத அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அண்ட் இன்னொரு சைடு அவருடைய லைஃப்பில் துணிகரமான பாவத்தில் 8 வருஷமாக அவர் வந்து இருந்திருக்கிறார். அண்ட் 8 வருஷம் கழிச்சு இப்போ தன்னுடைய 76வது வயசில் ஹி கன்ஃபஸ் இஸ் சின்ஸ், அவருடைய பாவத்தை அவர் வந்து டெலிவிஷனாக அது என்ன மீடியாவில் சொன்னார்னு எனக்கு தெரியல, பட் அந்த இன்டர்வியூ எடுக்கிற அந்த டைமில் அவர் சொல்லி, ஐம் ரிட்டையரிங் ஃப்ரம் ஆல் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அவர் தன்னை ரிட்டையர் பண்ணிக்கிட்டார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த கைண்ட் ஆஃப் பெயின் எவ்வளோ வேதனை அது உண்டாக்கியிருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அவருடைய குடும்பத்துக்கு எவ்வளோ வேதனை உண்டாக்கியிருக்கோம், அவருடைய மனைவிக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பேர பிள்ளைகளுக்கு எவ்வளோ வேதனை உண்டாக்கியிருக்கும். அண்ட் அந்த உறவில் இருந்தாங்க பார்த்தீங்களா, இன்னொரு மேரிட் விமன், அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ ஒரு பெயினை காஸ் பண்ணியிருந்தீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்மளால் வந்து நம்மளால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட வேதனை அது.
இப்போ கொஸ்டின், எதுக்கு இதை நான் சொல்கிறேன், எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. நம்ம எப்படி நம்மளை காட் பண்ணிக்கிறது? நம்மளாம் இதுக்கு இம்யூன் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். we are not immune. வேத வசனத்தை பற்றி இவ்வளோ தெரிஞ்ச, இவ்வளோ புக்ஸ் எழுதுன, இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரைட்டர், ஒரு ஆத்தர், ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு மனுஷன் விழுகிறாருன்னா, நம்ம எப்படி நம்மளை காட் பண்ணிக்கிறது? ஹவு டு வி காட் ஆர் செல்ஃப்? பாருங்கள், நம்ம முட்டாள்களாக இருப்போம். we would be foolish, மூடர்களாக இருப்போம். ஒருவேளை நம்ம இதையெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன்னு வைங்களேன், நான்லாம் அப்படி விழுக மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம்னா we would be fools. நம்ம முட்டாள்களாக நம்ம இருப்போம். ஒருவேளை நம்ம எனக்கு நிறையா வேத வசனம் தெரியும், நான் ஆக்டிவாக மினிஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னலாம் நம்ம நினச்சிட்டு, இல்லை நான் பாவத்தில் ஒழுக வேண்டிய வயசையெல்லாம் நான் தாண்டிட்டேன், அதை கடந்துட்டேன், அதனால் லைக் இனிமேல் என்னுடைய லைஃப்பில் ஏன்னா லைக் எல்லாம் எந்த டேஞ்சரும் கிடையாது, என்னுடைய ஆத்மாக்கு எந்த பாதிப்பும் எந்த ஆபத்தும் கிடையாதுன்னு நம்ம நினச்சோம்னா we would be very wrong. நம்ம ரொம்ப ரொம்ப தப்பாக நம்ம இருப்போம். பாருங்கள், 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பீட்டர் வார்ன் பண்ணுறாரு கிறிஸ்டியன்ஸு. அவர் ஒரு வார்னிங்க அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், பிலீவர்ஸை பார்த்து பீட்டர் சொல்கிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் அப்படிங்கிற. பி சோபர் மைண்டட். டியர் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றிட்டு இருக்கிறவர்களே, பி சோபர் மைண்டட். ஓகே, டல்லாக இருக்காதீங்க. உங்களுடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடாதீங்க. பி சோபர் மைண்டட். விழித்திருங்கள். ஸ்டே அவேக். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஓகே, கிறிஸ்டியன் லைஃப்பில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. கிறிஸ்துவ நம்ம பின்தொடர ஆரம்பித்தோம்னா மரிக்கிற வரைக்கும் we have to be sober minded, we have to be watchful. ஏன் சொல்கிறாரு பாருங்க, வசனம் சொல்லுது, ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன். ஸோ நமக்கு ஒரு எனிமி இருக்குன்னா அந்த எனிமி யாரு? தி டெவில். ஸோ நீங்கள் ஏன் விழுத்திருக்கணும், ஏன் நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், ஏன் நீங்கள் யூ ஷுட் பி லைக் அவேக் விஜிலண்ட். ஏன் தெரியுமா? பிகாஸ் யூ ஹாவ் அ எனிமி. உங்களுக்கு யூ ஹாவ் அன் எனிமி அண்ட் தி எனிமி இஸ் அ டெவில். அண்ட் அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஓகே, ஸோ நம்மளோட எனிமி எப்படி இருக்கிறான்? ஜஸ்ட் அவன் பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக அவன் ஒரு வேலையை பார்த்துட்டு கிடையாது. அவன் எய்ம் வச்சுட்டான், உங்களுடைய சோலை டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுதான் அவனோட எய்ம், அதுதான் அவனுடைய கோல், அவனுடைய அப்ஜெக்டிவ். அண்ட் அதுக்காக அவன் எவ்வளோ ஃபெரோஷியஸாக இருக்கான் தெரியுமா? ஒரு லயன் மாதிரி, கர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி. எப்படா ஒரு சிங்கம் வேட்டையாடுறதை பார்த்துருக்கீங்களா? அப்படியே பதுங்கி அதனுடைய அந்த இறை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக அது பாட்டுக்கு மேய்ச்சிட்டு இருக்கிற டைமில் தான் சிங்கம் அதனுடைய அட்டாக்கை அன்லீஷ் பண்ணும். அண்ட் பிசாஸ் அப்படி இருக்கான் நம்ம கிறிஸ்தவனுடைய ஆத்மாவை வேட்டையாடுறதுக்கு. அண்ட் பீட்டர் இது ஏன் சொல்ல முடியும், நான் ஜஸ்ட் கெஸ் பண்ணுறேன் தெரியுமா? பீட்டர் ஜஸ்ட் க்ரூசிஃபிக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவோடைய அரெஸ்ட்டுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஆண்டவரை எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டா கூட நான் நிற்பேன் ஆண்டவரை, நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் உங்களை விட்டு நகரவே மாட்டேன்னு சொன்ன பீட்டர் அடுத்த சில ஹவர்ஸில் துணியக்கானு ஓடினதும் இல்லாமல் 3 தடவை மறுதளிக்கிறேன். ஸோ புரியுதா? பீட்டர் எவ்வளோ ஈஸியாக எங்கே இருந்தன்னு தன்னை நினச்சிட்டு இருந்த ஆள் தான் ஒன்றுமே இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டார். 0ல் இருக்கிறார் அவர். அநேக நேரத்தில் நம்மளும் சோபர் மைண்டடாக இல்லைன்னு வைங்களேன், வாட்ச்ஃபுல்லாக இல்லைன்னா நம்மளுடைய கிறிஸ்டியன் வாக்கில் இஃப் வி ஆர் நாட் கேர்ஃபுல் பாருங்க, தென் லைக் நோபடி கேன் ஸ்டாப் அவர் ஃபால். நம்ம விழுகிறத யாருனாலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஐ மீன் யாருனாலையும் நான் சொல்கிறப்போ நான் ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன், கடவுள்னால கூட தடுத்து நிப்பாட்ட முடியாது அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, we are in a very dangerous zone. நம்ம ரொம்ப அபாயகரமான ஒரு பகுதியில் நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ கிறிஸ்டியன் லைஃப்பில் நீங்கள் என்ன நினச்சிடாதீங்கன்னா,
ஓகே இந்நேரம் பிசாஸ் நம்மளை மறந்துருப்பான், லைக் அவன் நம்மளை ரொம்ப சாஃப்டா, சரி பாவம் இவருக்கே வயசாயிருச்சு நீ எதுக்கு இவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னலாம் நம்மளை நினச்சிப்பான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஓகே, அவன் என்றைக்குமே அப்படி போகிற ஆளே கிடையாது. கடைசி நேரம் வரைக்கும் நான் ஒரு இடத்துல படித்தேன், எனக்கு எங்கே படித்தேன் ஞாபகம் இல்லை, பட் டெவில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப டெலிஜென்ட் அவனுடைய வேலை. அவன் வந்து தூங்குறதே கிடையாது. நல்ல விதைகளை விதைச்சுட்டு போன உடனே அவன் என்ன பண்ணுறான், கெட்ட விதைகளை விதைக்கிறவனா இருக்கிறான். நம்ம பைபிளில் நம்ம பாரபலில் நம்ம பார்க்குறோம். விதைகள் விதைக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுறான், அந்த விதைகளை வந்து அள்ளிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். புரியுதா? அவன் அந்த அளவுக்கு டெலிஜென்ட். அண்ட் நம்மளுடைய எனிமி அவ்வளோ டெலிஜென்ட்டாக இருக்கிறப்போ ஹவு மச் கேர்ஃபுல் ஷுட் வி பி? நம்ம எவ்வளோ ஜாக்கிரதை எவ்வளோலாம் இருக்கும் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. எஃபிஷியன்ஸ் 6:6 வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த ஹோல் ஆர்மரை நம்ம என்றைக்குமே போட்டுகிட்டே இருக்கணும். வி மஸ்ட் பி ஆல்வேஸ் வேரிங் தி என்டையர் ஆர்மர் ஆஃப் காட். ஓகே, அதை நம்ம என்றைக்குமே நம்ம போட்டிருக்கணும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய காட்ஸை வந்து வி ஷுட் நெவர் டவுன். நம்ம என்றைக்குமே வந்து கேர்லெஸ்ஸாக ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டுக்கு நம்ம போகக்கூடாது. இப்போ குவெஸ்டன் என்னென்னா, எப்படி வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறது, எப்படி சோபர் மைண்டடாக இருக்கிறது, எப்படி வந்து விழித்திருக்கிறது, எப்படி வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில், எப்படி இப்படிப்பட்ட ஒரு எனிமி கிட்ட இருந்து தப்பிக்கிறது. ஏன்னா நிறைய டைம் இந்த மாதிரி நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்த உடனே நம்ம மைண்டில் என்ன தோணுன்னா, என்னடா இவங்களே விழுந்துட்டாங்கன்னா அப்போ நம்மெல்லாம் என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பயம், ஒரு ஃபியர், இதெல்லாம் நமக்கு வருது, ரைட்? ஸோ லைக் ஹவு டு வி எஸ்கேப்? நம்ம எப்படி தப்பிக்கிறது? ஹவு டு வி ஸ்டே அவேக்? ஸோ நான் எங்கே வந்து நம்மளுடைய, அதாவது நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கிறோம், அண்ட் நம்ம வந்து அவனுக்கு ரொம்ப வல்னரபிளான பொசிஷனில் நம்ம இருக்கிறோம், நம்ம ரொம்ப தாக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் நம்மளுடைய ஆத்மா இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்கள், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்கார்டிங் டு மீ, நான் அதான் பார்க்குறேன். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ திங்க், பாருங்கள், பைபிள் படிக்காமல் இருக்கிறது, ஜபம் பண்ணாமல் இருக்கிறது டேஞ்சரஸான திங்ஸ். இதெல்லாம் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்காமல் இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் கலிகூறாமல் இருக்கிறீங்க, ஜெபிக்காமல் இருக்கிறீங்க, அவரோட நீங்கள் ஒரு நல்ல ஒரு உறவில் ஐக்கியத்தில், ஐ மீன் தேவனோட நீங்கள் இல்லை. இது ரொம்ப டேஞ்சரஸான காரியம். பட் நான் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணப்படுற ஒரு ஏரியா நான் என்ன தெரியுமா நான் நினைக்கிறேன், என்னுடைய பர்சனல் இதில், பட் அது ஸ்கிரிப்சரோட நான் உங்களுக்கு பேக் பண்ணுறேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கிறிஸ்டியன் ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். அவனுடைய காட்ஸையெல்லாம் ஹி ஹஸ் புட் இட் டவுன். அவன் வந்து ரொம்ப அவனுடைய அந்த சொபரிட்டி அவன் இழந்துட்டான், அவன் வாட்ச்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிற ஒரு ஃபஸ்ட் இண்டிகேட்டர் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் என்னன்னா, when a believer, when a Christian isolates himself. பாருங்க, அவன் ஐசோலேஷனில் போகிறப்போ, அவன் வந்து எல்லா ஒரு தனித்து தன்னை, when he separates himself, I think that is the starting point of all மித்த காரியங்களெல்லாம். பிசாசு வந்து லைக் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு, நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு, நமக்குள்ள பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் உண்டாகிறதுக்கு அவன் பண்ணுற அந்த தந்திரம் எல்லாம் எப்போ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நமக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுது அப்படின்னா, நம்ம எப்போ அக்கௌண்டபிளாக இல்லாமல், எந்த ஒரு சபையிலையும் நம்மளை இணைச்சிக்காம, சக விசுவாசிகள் இருந்து நம்மளை டிஸ்டன்ஸ் பண்ணி நம்ம இருக்கிறோமோ, அப்போ தான் நம்ம தாக்கப்படுறதுக்கான அதிகமான ஒரு 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 ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, பாருங்கள், நீங்கள் பைபிள் படிக்காமல் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபெலோஷிப்பில் இருக்கிறீங்கன்னா, அங்கேருந்து யாராவது சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாராவது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாராவது உங்களை பார்ப்பாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற சேஞ்சஸை பார்ப்பாங்க. ஏன் பிரதர் நீங்கள் லைக் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்லாம் கேட்பாங்க, நம்மளை சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. see this is a way brother, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, what are you doing, what's happening, அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. பட் when a person isolates himself, அவன் எப்போ தன்னை வந்து அந்த ஒரு சர்க்கிள்ல இருந்து அவன் தன்னை பிரிச்சுக்கிறானோ, ஐ திங்க் அங்கே தான் வந்து ஆல் டேஞ்சர் பிகின்ஸ். பாருங்க, நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிற பாருங்க, நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தை எடுங்களேன். அதில் 1வது வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செயல்படுகிறான். யாரு பிரிந்து போறான்? அவன் பிரிஞ்சு போறப்போ அவனுக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. இப்போ ஓகே, there is nobody who
கீப்ஸ் வாட்ச் ஓவர் ஹிம். அவனை யாரும் பார்க்கறது கிடையாது, அவனை யாரும் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, ரிஸ்ட்ரெயின் பண்ணுறவங்க அங்கே யாருமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் அவே, தட்ஸ் இட், யூ ஆர் ஆன் யுவர் ஓன். ஓகே, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செயல்படுகிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான். இது ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு எனக்கு படிக்கிறப்ப இந்த வசனம் தமிழில். பட் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் தமிழ்லேயே படித்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவன் எப்படி இருக்கிறான், நாம யாரேனும் அறிவுரை அவனுக்கு சொன்னால் அவங்க மேலே பயங்கரமாக கோபம் கொள்வான், தனிச்சு போகிறவன். ஓகே, இதுதான் த டேஞ்சரஸ் பிளேஸ் டு பி இன். நீங்கள் பைபிள் படிக்காமல் இருக்கீங்க, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஆண்டவரோட ஒரு நல்ல உறவில் இல்லாமல் இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவரோடைய ஜனங்களை சுற்றி நீங்கள் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் அதுக்கு நேரம் நீங்கள் நடத்தப்படுவீங்க. ஆனால் இவங்க கிட்ட இருந்தே நீங்கள் போயிட்டீங்கன்னா then you are on your own. ஓகே, நீங்கள் உங்களுடைய இச்சைக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மைண்டில் ஒரு ரிலிஜனை கொண்டு வந்துடுறீங்க. உங்களுடைய தாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரைஸ்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பைபிளை இன்டர்பிரட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யூ ஹாவ் யுவர் ஓன் ஜீசஸ், யூ ஹாவ் யுவர் ஓன் காட், யூ ஹாவ் யுவர் ஓன் ரிலிஜன், அண்ட் நீங்கள் அதை சேவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஐசோலேட் பண்ணப்படுறது, that is the most dangerous step. பாருங்க, எபிரேயருக்கு எழுதுகிற அந்த ஆத்தர் அவர் என்ன சொல்றான்னு பாருங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 3 verse 12 பாருங்களேன். அவர் சொல்றாரு பாருங்க, சகோதரரே, அவர் வார்ன் பண்றாரு. என்ன வார்ன் பண்றாரு? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. பிலீவர்ஸை பார்த்து இது சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவன்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சுறதுக்கு உங்களுக்குள்ள பொல்லாத அவிசுவாசமான இருதயம் உண்டாகாம இருக்கிறதுக்கு நீங்க எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கு. ஸோ தேவன்கிட்ட இருந்து நம்மளை எது தெரியுமா பிரிக்கும்? நம்மளுடைய இருதயம் தான் பிரிக்குது. நம்மளுடைய இருதயம் எப்போ அவரை விசுவாசிக்கிறத நிப்பாட்டுதோ, நம்மளுடைய இருதயம் எப்போ தேவனுடைய அந்த வேர்ட்ஸையெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணாமல் அதை சந்தேகப்பட ஆரம்பிக்குதோ, அதை பிலீவ் பண்ணாமல் இருக்குதோ, அது என்னமா மாறிடுது? இட் பிகம்ஸ் அ ஈவில் ஹார்ட். அண்ட் அந்த இருதயம் தேவனிடத்துலேருந்து நம்மளை பிரிச்சிருதாமா. ஸோ இந்த ஹீப்ரூஸில் இருக்க ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, அப்படி ஒன்று உங்களுக்குள்ள உண்டாயிராத படிக்கு பி வாட்ச்ஃபுல். ஓகே, எச்சரிக்கையாக இருங்கள். இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? டேக் கேர் பிரதர்ஸ், lest there be any of you an evil unbelieving heart leading you to fall away from the living God. ஸோ அவர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு? உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட இருதயம் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமாமா? அடுத்தது ஒரு சொல்யூஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. verse 13 பாருங்களேன், என்ன போட்டிருக்குதுன்னா, இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஈவில் அன்பிலீவிங் ஹார்ட், உங்களுக்குள்ள ஒரு பொல்லாத இருதயம் உண்டாகாமல் இருக்கணும்னா எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கணும் தெரியுமா? புத்தி சொல்லுகிற இடத்துல நீங்கள் இருங்க. புத்தி யாராவது உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விதத்தில் நீங்கள் உங்களை வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஒரு சர்க்கிளில் நீங்கள் உங்களை வச்சுக்கோங்க. உங்களை ஐசோலேட் பண்ணிக்காதீங்க, ஒரு கார்னரில் போயிடாதீங்க. நீங்கள் உங்களுக்கே ஓகே, நானும் கடவுளும் கரெக்டாக இருக்கணும், நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம், ஐ அண்ட் காட், எனக்கு கடவுளுக்கு தெரியும் என் ஹார்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு, நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். அப்படி இருக்காதீங்க. ஓகே, புட் யுவர் செல்ஃப் அரவுண்ட் பீப்புள் ஹூ கேன் எக்ஸாட் யூ. உங்களை சுற்றி எந்த மாதிரி நபர்கள் நீங்கள் வச்சிருக்கணும்? உங்களுக்கு புத்தி சொல்லுகிற நபர்களை நீங்கள் வச்சிருக்கணும். அவங்களோட நீங்கள் இருக்கணும். உங்களை கரெக்ட் பண்ணுற நபர்களை உங்களை சுற்றி நீங்கள் வச்சிருக்கணும். உங்களை சேலஞ்ச் பண்ணுற நபர்களை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வச்சிருக்கணும். அண்ட் நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி நபர்களுக்கு கீழே உங்களை நீங்கள் சப்மிட் பண்ணாமல், உங்களை நீங்கள் வைக்காமல் இருக்கிறீங்கன்னா, see you are isolating yourself. நீங்கள் உங்களையவே பிரிச்சுக்கிறீங்க. and their destruction is awaiting you. அந்த இடத்துல என்ன இருக்குது? அழிவு காத்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் இருந்து வெளியில் போயிட்டீங்க, அக்கௌண்டபிலிட்டி இல்லை, யாரும் கரெக்ஷன் சொல்கிறதுக்கு இல்லை உங்களுடைய லைஃப்பில், உங்களை எக்ஸாட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, உங்களை ஷெப்பர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, உங்களை கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா என்ன ஆகுது? உங்களுடைய இருதயம் மெதுவாக கடினப்பட ஆரம்பிச்சு.
பாருங்க, ஏர்லி அப்போஸ்டல்ஸ், அதனால தான் ஆதி திருச்சபை பாருங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுடைய லைஃப்ல ஒரு மெயின் பார்ட்டா இருந்தது என்னது, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க மெயினாக பண்ணிட்டு இருந்த ஒரு காரியம் என்ன, அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், they devoted themselves to fellowship. தமிழ் என்ன போட்டிருக்குது, அப்போஸ்தலர் 2:42 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெற்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்களாம். 4 காரியங்கள்ல தரிச்சிருந்தாங்க. நம்ம வந்து யூஷுவலாக கிறிஸ்டியன் லைஃப்னா நம்ம 2 காரியத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோம். என்னது, பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணோம். இதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோம். பைபிள் படிக்கலைன்னா நம்மளுடைய ஹார்ட்டில் ஐயோ நம்ம பைபிள் படிக்கலையே அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அப்பப்பயாவது தோணும், வசனம் படிக்காமையே இருக்கிறியப்பா நீ அப்படின்னு, ஜெபமே பண்ணாமல் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களை வருத்தப்படுத்தணும், உங்களுக்கு தோணணும். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், ஐயோ ஜெபம் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, பைபிள் படித்தா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. பட் இன்னொரு காரியம் இருக்குது, அண்ட் நம்ம இந்த ஏரியாவில் உணர்த்தப்படுறதே கிடையாது. என்ன தெரியுமா, ஃபெல்லோஷிப். அந்யோன்ய ஐக்கியத்தில் இல்லாமல் இருந்தோம்னா கூட நம்மளோட இருதயத்தில் என்ன உருவாகணும், ஐயோ நான் பாட்டுக்கு இருக்கிறேனே, நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என்னுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்சதையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேனே அப்படின்னு தோணணும் நமக்கு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்கள், அவங்க ரொம்ப பர்டிகுலராக இருந்தது வேத வாசிப்பு, அதை கேட்கறது, ஜெபம் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் ஒருவரை கண்காணிக்கிறது, ஒருவரை எக்ஸார்ட் பண்ணுறது, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. இந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள அவங்க தங்களை கொண்டு வந்துட்டாங்க. நோபடி வாஸ் அபவ் எவ்ரிபடி எல்ஸ். அந்த மாதிரி யாருமே கிடையாது. அவங்களுடைய லைஃப் வந்து பிளெயினாக இருந்துச்சு, பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வேற விசுவாசிகள் பார்க்குற விதத்தில், வேற விசுவாசிகள் அதுக்குள்ள வர்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வச்சிருந்தாங்க. பாருங்க, இந்த வேர்டு ஃபெல்லோஷிப்புங்கிற வேர்டு வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணப்படுற ஒரு வேர்டு. எல்லாரும் எதுனாலும் ஃபெல்லோஷிப்புங்கிறது. ஃபெல்லோஷிப்னா என்னன்னா, ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றது ஃபெல்லோஷிப், ஒன்றா படத்துக்கு போகிறது ஃபெல்லோஷிப், ஒன்றா டீ குடிக்கிறது ஃபெல்லோஷிப்பு, ஒன்றா சாப்பிட்றது ஃபெல்லோஷிப்பு, பைக் ரைடு போகிறது ஃபெல்லோஷிப். எல்லாத்தையும் ஃபெல்லோஷிப்பு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அது ரொம்ப அப்யூஸ் பண்ணப்படுற வார்த்தை. அந்த வேர்டோடைய டெப்த்தே வந்து குறைஞ்சிருச்சு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஓவர் யூஸ். அதனால் வந்து லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஃபெல்லோஷிப் இஸ். பாருங்க, ஃபெல்லோஷிப்புங்கிறது என்ன தெரியுமா, ஒரு இன்டென்ஷனல் கேதரிங் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் நோக்கத்தோட கூடி வர்றாங்க கிறிஸ்தவர்கள். எதுக்காக? டு ஸ்டர் ஒன் அனதர், ஒருவர் ஏவறதுக்கு. எதுக்காக? டு லவ் த லார்ட், டு லவ் ஜீசஸ் கிரைஸ்ட், டு லவ் ஒன் அனதர் ஃபார் குட் ஒர்க்ஸ். இதுதான் ஃபெல்லோஷிப். ஸோ பாருங்க, ஐக்கியம், அந்யோன்ய ஐக்கியம், இதெல்லாம் சொல்கிறப்ப ஆதி திருச்சபையில் ஐக்கியமாக இருந்தாங்க, அவங்க வந்து ஃபெல்லோஷிப்பை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறப்ப என்ன அர்த்தம் இல்லைன்னா, எங்கே போனாலும் ஒன்றா போனாங்க, சந்தைக்கு போகிறப்போ ஒன்றா போனாங்க, படத்துக்கு போகிறப்போ ஒன்றா போனாங்க, பைக்கில் போனால் வாங்க போகிற நான் அங்கே தான் போகிறேன் வாங்க ஏறி உட்காருங்க இப்படின்ட்டு போனாங்க. இது கிடையாது. அவங்க ரெகுலராக ஒன்றா வந்து கிறிஸ்துவ 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்துவ யாராவது தப்பாக பார்க்குறாங்க, தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க, பார்க்காம இருக்கிறாங்கன்னா கூப்பிட்டு, பிரதர் உடைய லைஃப்பில் ஏன் இப்படி இருக்கிறீங்க, லுக் டு கிரைஸ்ட், ஜீசஸை பாரு அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இன்னும் இப்படி இருங்க, இப்படி இருக்காதீங்க, இதை பண்ணாதீங்க. எனக்கு கிறிஸ்துவுக்கு அது பிடிக்காது. நீங்கள் பால் எழுதின எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சாப்டர், ஃபார் எக்ஸாம்பிள் கொலோசியன்ஸ் எடுத்துக்கோங்க, எஃபிஷியன்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் மொதல் 2 சாப்டர் வந்து இருக்குது, 4 சாப்டர் இருக்குது, இல்லை 6 சாப்டர் இருக்குன்னா மொதல் ஃபியூ சாப்டர்ஸ் வந்து டாக்ட்ரினல் ட்ரூத்தாக இருக்கும். கிறிஸ்து சுவிசேஷம், இந்த டெப்த், டாக்ட்ரினல் ட்ரூத், இதையெல்லாம் அவர் எலாபரேட் பண்ணிடுவார். லாஸ்ட் 2 சாப்டரு, லாஸ்ட் சாப்டர் இதில் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவர் எழுதியிருப்பார். இதனால உங்களுடைய திருமணம் எப்படி இருக்கணும், இதனால உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இப்படி இருக்கணும், இதனால நீங்கள் ஒருவருக்கு இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் இருந்து இதை டிரைவ் பண்ணி அவர் வந்து காட்டுவார். ஃபெல்லோஷிப்புங்கிறது இதுதான். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்றா கூடி வந்து இதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது ரைட்டு இது தப்புன்னு இப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடாது.
ஓகே, அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரதர் பாருங்க, கிறிஸ்துவ பாருங்க, சுவிசேஷத்தை பாருங்க, அதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இப்படிப்பட்ட மீட்பு, இப்படிப்பட்ட ரட்சிப்பு, இப்படிப்பட்ட ரட்சகர் நமக்கு இருக்கிறாரு. நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் இதை செய்யக்கூடாது, நம்ம இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு நம்ம அவங்கள கிறிஸ்துவுக்கு நேராக காட்டுறோம். கிறிஸ்துவ போல வாழ்கிறதுக்கு நம்ம அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். இதுதான் ஃபெலோஷிப். ஸோ மறுபடியும் பாருங்க, ஃபெலோஷிப் இஸ் நாட் சிம்பிளி பீயிங் விசிபிள். ஜஸ்ட்டு லைக் ரெகுலராக கண்ணில் படுற மாதிரியே ஒரு இடத்துல இருக்காரு. இது ஃபெலோஷிப் கிடையாது. ஒன்றா ஒரே இடத்துக்கு போகிறது கிடையாது. ஃபெலோஷிப் டூர்னா சர்ச்சில் எல்லோரும் இருப்பாங்க, அது ஃபெலோஷிப் கிடையாது. பிக்னிக் எல்லோரும் இருப்பாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லோரும் இருப்பாங்க, இதெல்லாம் ஃபெலோஷிப் கிடையாது. ஃபெலோஷிப் என்னன்னா, டு பி ஃப்ராங்க் அபவுட் அவர் ஸ்ட்ரகிள்ஸ். நம்மளுடைய வீக்னஸ், நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸை குறித்து நம்ம ஓப்பனாக இருக்கும். வி டாக் அபவுட் இட், வி சீக் ஹெல்ப். நம்ம உதவியை நம்ம நாடுறோம். பாருங்க, ஆதி திருச்சபையில் இருக்க கிறிஸ்தவர்கள் இதை அறிஞ்சிருந்தாங்க. என்ன அறிஞ்சிருந்தாங்க? இப்படி இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர முடியாது, இப்படி இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளே தொடர்ந்து நிலைச்சு நிற்க முடியாது. நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், சபைங்கிறது ஒரு சரீரத்தை போலையாம, கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, நம்ம எல்லாம் அதனுடைய அவயவயமாக இருக்கிறோம். இந்த கைக்கு இந்த கை தேவை, இந்த உடம்புக்கு இந்த கண்ணு தேவை. அது மாதிரி சபையில் அந்யோன்ய ஐக்கியம் ஏன் அவசியம் தெரியுமா? ஏன்னா ஒருவர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஒருவருக்கொருவர் நம்ம நம்மளை சப்போர்ட் பண்ணாமல், நம்மளுடைய பேர்டனை ஷேர் பண்ணாமல், நம்ம ஒருவர் சர்வ் பண்ணாமல், we cannot be healthy, we cannot survive. and நம்ம யோவான் 20வது அதிகாரம் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்ல, 19லிருந்து 23 நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இதனுடைய இப்போ நான் சொன்னது ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற காரியத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ பாருங்கள், டிசைபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கான ஸ்டேட்டில் இருக்காங்க, ரொம்ப டிஸ்கரேஜாக இருக்கிறாங்க. ஒருவர் என்ன சொல்லி தேட்டுறது, என்ன சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுன்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தப்போ அப்படி ஒரு நிலையில தான் இருந்தாங்க. மனுஷர்களுக்கு பயந்து, யூதர்களுக்கு பயந்து, கதவை பூட்டி உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் இந்த ஃபியர்ஃபுல் டிஸ்கரேஜ்ட் குரூப் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், டிசைபிள்ஸ் ஒன்றா உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல யார் அப்பியர் ஆகும்? ஜீசஸ் கிரைஸ்ட் வாக்ஸ் into the room through the door. மூடி இருக்கப்பட்ட கதவு வழியா யார் வரா? கிறிஸ்து வர்றதை நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு? he gives them peace, சமாதானத்தை அவர் தராரு. ஏன்னா அவர் ப்ரூஃபை தராரு. தன்னுடைய சரீரத்தை காட்டி, நான் உயிர் தெழுந்துட்டேன், என்னை பாருங்க, விசுவாசிங்கன்னு சொல்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய வல்லமையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், த பவர், ஹோலி ஸ்பிரிட்டை அவங்களுக்கு தராரு. ஏன்னா அவங்களுக்கு he sets them on a purpose, அவங்களுக்கு ஒரு நோக்கத்தை தந்து இதுக்காக வாழுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பாருங்க, சீஷர்கள் அங்கே பண்ணதெல்லாம் என்னது? they came together, they were all there in one place. பட் அப்படி கூடி இருக்கிறப்ப 2 பேர் மிஸ் ஆகிருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதி அதுதான். 2 பேர் யார்? ஒன்று ஜூடாஸ் காரியத். 12 சீஷர்களில் 10 பேர் தான் அந்த ரூமில் அன்றைக்கி இருந்தாங்க. போன சண்டே நம்ம பார்த்தப்போ. ஏன்னா அதில் 2 பேர் இல்லை, ஒன்று யூதாஸ் காரியத். ஏன் யூதாஸ் காரியத் இல்லை? ஏன்னா யூதாஸ் காரியத் காட்டி தந்தான், அதுக்கப்புறம் அவன் போய் he committed suicide, போய் மறிச்சிட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் யார்? தாமஸ். தாமஸ் அங்கே கிடையாது. திதிமு என்னப்படும் தோமா கிடையாது, அவரும் கிடையாது. ஓகேவா? இப்போ இவங்க 2 பேர், நமக்கு யூதாஸ் காரியத் என்னாச்சுன்னு தெரியும், தாமஸ் என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது, எங்கே போயிட்டாருன்னு தெரியல நமக்கு. இப்போ நான் தாமஸையும் ஜூடாஸையும் ஒரே பிளெயினில் நான் வைக்க மாட்டேன். பாருங்கள், யூதாஸ் காரியத் ஒரு பயங்கரமான ட்ரெய்ட்டர். அவன் முதல்ல இருந்தே அவன் விசுவாசியே கிடையாது, விசுவாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான். ஓகே, அவன் ஒரு அவிசுவாசி, தேவனுக்கு விரோதமாக கேட்டின் மகன்னு வசனம் சொல்கிற மாதிரி அவன் அந்த மாதிரி ஒரு ஆள். he is a son of destruction, அவன் அழிவுக்குனே பிறந்தவன். ஏன்னா அவன் அவனுடைய பாவத்தில் அழிஞ்சிட்றான், மறிச்சிட்றான், அவன் முடிஞ்சது. வாட் அபவுட் தாமஸ்? இன்றைக்கி நம்ம தாமஸை தான் பார்க்குறோம்.
And Thomas, what did he miss? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். யூதாஸ் காரியத்தையும் தாமஸையும் நான் ஒன்றா வைக்க மாட்டேன். ஓகே, தாமஸ் இஸ் அ பிலீவர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் தாமஸோடைய கேரக்டரை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிஃபோர் வி இந்த பாசேஜை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், தாமஸ் எந்த மாதிரி ஆள் தெரியுமா? தாமஸ் வந்து ரொம்ப ஒரு பெசிமிஸ்டிக்கான ஆள். அதாவது எல்லோரும் பாசிட்டிவாக பேசினா எந்த அளவுக்கு என்கரேஜ் ஆவார்னு தெரியல. பட் ஏதாவது நெகட்டிவாக பேசினா முதலாலாம் தாமஸ் வந்து ஆமாம் அப்படித்தான் ஆகி முடியும் பாருங்க அப்படின்னு சொல்கிற ஆள் தான் தாமஸ். ஜீசஸ் வந்து சொல்கிறாரு, லாசரை வந்து மறிச்சிட்டான், வாங்க நம்ம போகலாங்கிறார். லாசருவை உயிர் தெழுக்கிறதுக்கு அங்கே போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஜீசஸ். அந்த தாமஸோடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? வாங்க போய் சாவோம் அப்படிங்கிறாரு. நம்ம ஜான் 11:16 தாமஸோடைய ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ தாமஸ் வந்து ரொம்ப ஒரு பெசிமிஸ்டான ஆள். எப்போவுமே நெகட்டிவாக இருக்கிற காரியங்கள் தான் அவர் அட்ராக்ட் பண்ணும். பட் அது மட்டும் கிடையாது. பாருங்கள், நம்ம எல்லாருமே அங்கே இருந்த சீஷர்கள் எல்லாருமே வந்து அவங்க நெகட்டிவாக இருந்திருக்கலாம், பயத்தோடு இருந்திருக்கலாம். பட் தாமஸ் அதை வந்து நினைக்கிறது மட்டும் கிடையாது. அவர் என்ன பண்ணுறவர்? சொல்கிறவர், அதை வெளிப்படுத்திடுவார். ஹி வில் எக்ஸ்பிரஸ் வாட் ஹீஸ் திங்கிங். அபசகுணமாக பேசாதரா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தாமஸ் வந்து அதில் நம்பர் 1 வந்து நிற்பார். ஏதாவது ஒன்று கெட்டது நடந்துருமோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நடந்துருப்பாருங்க அப்படின்னு சொல்கிற ஆள் தான் வந்து தாமஸ். ஓகேவா? ரொம்ப பெசிமிஸ்ட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பிரசிவ். அதையெல்லாம் மறைச்சிட்டுலாம் இருக்க மாட்டார். ஹி வில் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் இட். அண்ட் இந்த கேரக்டரில் இருந்து ஐ எம் கோயிங் டு டேக் அ கெஸ் நவ் என்ன ஆச்சுன்னு. இப்போ தாமஸ் வந்து அந்த 12 சீஷர்களோட 11 சீஷர்கள் அங்கே இருந்த சீஷர்களோட அவர் வந்து 10 சீஷர்களோட இவர் இல்லை, இவர் 11வது சீஷர். இவர் எங்கே வெளியில் போயிட்டாரு. ஃபஸ்ட்டு சண்டேவே ஆப்சண்ட்டு தாமஸ். எதுனால? இப்போ இவருடைய கேரக்டர் நம்ம பார்த்தோம். எதுனாலையா இருக்குன்னு இங்கே பாருங்க, இது பியூர் கெஸ். ஓகே, எதனாலையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, டெஃபினட்டாக பயங்கரமான சாரோவில், கிரீஃபில் அவர் வந்திருப்பார். தன்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரிச்சிட்டார். ஏன்னா அவருடைய காயங்கள் அவருக்கு ஞாபகம் இருக்குது. அவர் எப்படி மரித்தார், எப்படியெல்லாம் சித்திரவதையை அனுபவித்தார், என்னடா எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு நினச்சி, இதுக்கு மேலே இனி எங்கே இருக்குது, ஐ மீன் இதுக்கு மேலே இனி என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்னத்தை வந்து நம்ம என்னடா யூஸுங்கிற மாதிரி ஒரு நிலையில் அவர் இருந்து, எந்த அளவுக்கு ஒரு விரக்தியில் அவர் இருந்திருப்பார்னா, போங்கடா அவன் கூட எனக்கு இருக்க பிடிக்கல, நான் போய் தனியாக நான் வந்து இருக்கிறேன், நான் எங்கேயாவது என்னை விடுங்க ப்ளீஸ், நான் வந்து எங்கேயாவது நான் போயிடுறேன். அந்த மாதிரி தன்னுடைய கிரீஃபை ஊற்றி அன்இன்டரப்டடாக அவர் வந்து அழுது அவருடைய எல்லா பாரத்தையும் வந்து எங்கேயாவது வந்து அன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு அவர் எங்கேயாவது போயிருக்கிறார். ஓகே, அதனால தான் அவர் ஃபர்ஸ்ட் சண்டே வந்து வரல, தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா அவர் வந்து எங்கேயோ போயிடுறாரு, எங்கே போனாருன்னு தெரியல. பைபிள் வந்து அதை பற்றி எதுவுமே நமக்கு சொல்லலை. அண்ட் எனக்கு இது பார்த்தோன்னே ஜஸ்ட் நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப துக்கத்தில் இருக்கப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நான் ஜஸ்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஒரு தடவை வந்து ரொம்ப கம்மி மார்க் வந்து செக்யூர் பண்ணேன் மேக்ஸில். எப்போவுமே கம்மியாக தான் வாங்குவேன். பட் ஒரு தடவை எந்தளவு கம்மியாக இருந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியல, அந்தளவு கம்மியாக இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நேராக பஸ் ஸ்டாண்டில் நின்னேன். பஸ்ஸு வந்து எல்லாம் எங்கள் வீட்டுக்கு போகிற பஸ்ஸாக வந்துட்டு சரி, அங்கே எனக்கு போகவே பிடிக்கல. அதனால் ஒரு சோடா வாங்கிட்டு நேராக போய் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், வீட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே நடந்து போய் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு, எனக்கு எங்கேயுமே போக பிடிக்கல, ஜஸ்ட் என்னை தனியாக விடுங்க. இந்த மார்க்கை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி, மேக்ஸை பற்றி ஏன் நம்ம நினைக்க வேணாம் கொஞ்சம் நேரம். ஜஸ்ட் அங்கே பக்கத்தில் உட்காந்து எதாவது பட்டாம்பூச்சி பார்த்துட்டு வேறு எதையாவது ஜஸ்ட்டு ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் லைஃப்பை ஒரு 2 நிமிஷமாக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் நான் அப்படி போய் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தேன். பட் அது எதுவும் பெருசாக ஹெல்ப் பண்ணல. பட் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, மேபி தாமஸ் அது மாதிரி நடந்த அந்த துயரமான சம்பவமெல்லாம் மைண்டில் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிருப்பார். ஏன்னா தாமஸ் நல்ல நாள்லையே ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லாமே தப்பாக போயிருக்குது. இப்போ ஜீசஸ் அவரை வந்து இப்படி கொண்டாங்க சிலுவையில். அண்ட் யூதர்கள் எல்லாம் இப்போ வந்து யாரை தேடிட்டு இருக்கிறாங்க, சீசர்களை தேடுறாங்கங்கிற பயத்தில் இவங்க மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் யார் இப்படிப்பட்ட கிறிஸ்துவ புனிதரை காட்டி தந்தது? இவர் எப்போவுமே ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கிற ஜூடாஸ் காரியத்தை இந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு.
அண்ட் இதெல்லாம் அவருக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ரெஸ் அண்ட் லைக் பேர்டன். என்னடா இது, கூடவே இருந்தவன் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டான், இவருக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு மேபி அவர் எங்கேயா தனியாக போயிருக்கலாம். மறுபடியும் இது என்னுடைய பியூர் கேஸ், இது ஆண்டவருடைய வேர்டு கிடையாது. பட் தட் இஸ் வாட் ஐ திங்க் ஹேஸ் ஹேப்பன். தாமஸுடைய கேரக்டர் நம்ம பார்க்குறோம், எப்படிப்பட்ட கேரக்டர் ட்ரெயிட் உடையவராக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் வாட் வுட் ஹவ் ஹேப்பன். பட் ஹி வாஸ் நாட் இன் அ குட் ஸ்டேட். கிறிஸ்துவின் மேலே அவர் ஏதோ நம்பிக்கை பிடிச்சவராக மட்டும் இல்லை, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த ஈவெண்ட்டையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறாரு. அண்ட் மறுபடியும் இதே சீஷர்கள்ட்ட போய் என்னத்தை கிடச்சிட போகுது, ஏன்னா இவங்களே நம்பிக்கையற்ற நிலைமையில தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூடி உட்காந்து அங்கே போய் நம்ம உட்காந்து என்னத்தை பண்ணுறது, இஸ் நோ யூஸ், தெர் இஸ் நோ பாயிண்ட், எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு அவர் வந்து லைக் ஹீஸ் அவே. ஓகே, ஹீஸ் மிஸ்ஸிங். அண்ட் பாருங்க, இதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மைண்டில் ஈஸியாக மேப் பண்ணுறதுக்காக ரொம்ப ரேண்டமான 3 பாயிண்ட்டை நான் வந்து வச்சுருக்கேன். ஒன்று என்ன தெரியுமா, அன்எக்ஸ்பெக்டிங் தாமஸ், அப்புறம் அன்பிலீவிங் தாமஸ், அதுக்கப்புறம் கன்ஃபெஸிங் தாமஸ். இது ரொம்ப ரொம்ப பேசிக். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற காரியங்களை நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற காரியம். ஸோ முதல்ல பாருங்கள் என்னாச்சுன்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அன்எக்ஸ்பெக்டிங் தாமஸ். தாமஸ் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் சண்டே மீட்டிங்கை வந்து ஸ்கிப் பண்ணார் தெரியுமா? பிகாஸ் ஹி டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் எனிதிங் வுட் ஹேப்பன். ஏன் வந்து இந்த சீசர்களோடு இருக்க அவருக்கு விருப்பம் இல்லை, இவனோட இருந்தால் என்ன ஆக போகுது, இப்போ அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரவா போகிறாரு, மறுபடியும் என்ன என்னோடைய துயரமெல்லாம் நீங்கவா போகுது, இந்த சூழ்நிலையெல்லாம் மாறப்போதா, நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பாருங்கள், கிறிஸ்டியன்ஸை சில டைம் நம்மளுமே அன்பேரபிள் பேர்டன், நம்மளால் நினச்சி பார்க்க முடியாததுக்கு மேலே துயரம் வேதனை நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாகிறப்போ நம்மளுமே இந்த மாதிரி சூழ்நிலையில் வரோம்ல, நமக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா ஜெபம் பண்ணி இதை போய் நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லி, இதை போய் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி என்ன யூஸ், அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே, இதுக்கு மேலே என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பயங்கரமான பாருங்க, கிறிஸ்டியன்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு கிரீஃப்லாம் வர்றப்போ we lose, I mean hope கிடையாது, but we just don't feel like doing those things anymore, at least at that time. நமக்கு என்ன தோணுதுன்னா, இனி என்ன யூஸ், வாட் இஸ் அ பர்பஸ் அப்படின்னு நமக்கு வந்து தோணுது, ரைட்? இப்போ தாமஸும் அதே மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் வரல. பாருங்கள், லைக் எப்படி நமக்கு எப்படியெல்லாம் தோணும், சர்ச்சுக்கு போய் நீ என்ன பண்ணுறது, நீ அங்கே சொல்லி இங்கே சொல்லி ஜெபம் பண்ணி என்ன யூஸ் அப்படின்லாம் தோணுதில்ல, அது மாதிரி. அண்ட் நமக்கு என்ன தோணும் தெரியுமா, அந்த மாதிரி டைம்ஸில் அங்கே போய் சொன்னால் யார் நம்மளை புரிஞ்சுக்குவா, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே ஞானம் யாருக்கு இருக்குது, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே யாருக்கும் வந்து என்னை புரிஞ்சுக்கிற சூழ்நிலையை, என்னுடைய சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க அங்கே யாருமே இல்லைன்னு நம்ம வந்து நினச்சிட்டு நம்மளும் போகாமல் இருக்கிறோம்ல, அதே மாதிரி அவர் இருக்கிறார். ஓகே, மோட்டிவேஷன் இல்லாமல் சில டைம் நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம மோட்டிவேஷனை பார்த்தா மித்தவங்க மோட்டிவேஷன் போயிடும். அந்த மாதிரி வந்து ரொம்ப டல்லாக நம்ம இருப்போம்ல. தாமஸ் அந்த ஒரு ஸ்டேட்டில் அவர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து வரல, அந்த மீட்டிங் வந்து அவர் அட்டன் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேதரிங், சண்டே கேதரிங்கை he took it very lightly. He didn't expect anything would happen. அவருக்கு இதெல்லாம் மீனிங்லெஸ்ஸாக பர்பஸ்லெஸ்ஸாக பட்டுச்சு. For believers to come together in the name of Jesus Christ. அவங்க வீக்கு இவங்க வீக்கு அவனுக்கு தெரியாது, இந்த மாதிரி நிலையில எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டார். பட் பாருங்கள், 12வது வசனம் என்ன ஆகுதுன்னு, இவர் வராத அந்த சண்டே பாருங்கள், அது உண்மையாலுமே சண்டே தான் நடந்துச்சு. நான் சண்டே கேதரிங், நம்மளுடைய சர்ச் கேதரிங், நான் இதையெல்லாம் நான் சொல்லலை. உண்மையாலுமே அந்த சண்டே நடந்தது என்னன்னு பாருங்கள். 12வது வசனம், சீஷர்கள் திடீர்னு அவர்கிட்ட வராங்க. இவர் சீஷர்களை பார்க்குறாரு. ஏன்னா அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு நியூஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். தாமஸ் didn't expect this at all. அந்த சண்டே he never expected that something would happen like this. ஜீசஸை பார்ப்போம், இயேசு கிறிஸ்து எங்களை வந்து தேற்றினாரு. ஆமாம், தாமஸ் நாங்களாம் ரொம்ப டிஸ்கரேஜாக இருந்தோம், ரொம்ப வீக்காக இருந்தோம், பயத்தில் நாங்கள் நடுங்கிட்டு இருந்தோம். யாராவது நம்மளை பார்த்துருவாங்களா, யாராவது நம்மளை போட்டு தந்துடுவாங்களான்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் சடன்லி கேம் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து எங்கள் மத்தியில் வந்து நின்னாரு.
அவர் எங்களோட பேசினாரு, எங்களுக்கு அவருடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்தாரு, அவருடைய காயங்களை எங்களுக்கு காட்டினாரு, அவருடைய வல்லமையை எங்களுக்கு தந்தாரு. அண்ட் அவர் எங்களுக்கு ஒரு பர்பஸ், ஒரு ஜாபை, ஒரு நோக்கத்தை இப்போ எங்களுக்கு தந்திருக்கிறாரு. நாங்கள் நோக்கம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், பலன் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அண்ட் கிறிஸ்து அவர் எங்களோட பேசி அவருடைய வார்த்தை கொண்டு எங்களை தேற்றினார் நல்லா உற்சாகமாக சொல்றாங்க. And Thomas பாருங்க, he didn't expect such a thing to happen. தாமஸ் இதை எக்ஸ்பெக்டே பண்ண. தாமஸுக்கு அது ஒரு ஷாக்காக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, அன்பிலீவிங் தாமஸ். தாமஸ் இந்த செய்தியெல்லாம் கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு? he is not believing. அவர் எதையுமே விசுவாசிக்கல. ஸோ பாருங்க, ஒன்று இந்த ஃபெலோஷிப்பிலிருந்து தாமஸ் பிரிச்சுக்கிறாரு. அதனுடைய விளைவு என்ன? கிறிஸ்துவ அவர் பார்க்கறது மிஸ் பண்ணிட்டார். கிறிஸ்துகிட்ட இருந்து கிடைக்கிற ஆறுதலை அவர் இழந்துட்டார். கிறிஸ்துகிட்ட இருந்து கிடைக்கிற வல்லமையை அவர் மிஸ் பண்ணிட்டார். அண்ட் கிரைஸ்டுடைய பர்பஸை மிஸ் பண்ணிட்டார். யாரு? தாமஸ். எப்போ? when he distanced himself from the church, from the gathering. ஓகே, சக விசுவாசிகள்கிட்ட இருந்து தன்னை பிரிக்கிறப்போ தாமஸ் ஒரு மாதிரி டிஸ்ஓரியன்ட் ஆயிடுறார். அவர் பாட்டுக்கு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறார். அண்ட் ரெண்டாவது பாருங்க, அடுத்தது என்ன பண்ணுறாருன்னு, இந்த சீஷர்கள் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க இவர்கிட்ட, இப்படியெல்லாம் நடந்துச்சு, அப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. தாமஸ் என்ன சொல்கிறாரு? ஐ வில் நாட் பிலீவ். நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேங்கிறேன். ஓகே, அவங்க அதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக சொல்கிறப்ப இவருடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிளெயினாக, cannot be, இது இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறார். பாருங்க, நம்ம ரெகுலர் ஃபெலோஷிப்பில் இருக்கிறப்போ நம்மளுடைய ஹார்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப டெண்டராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாவத்தை கண்டித்து உணர்த்துறப்போ டக்குன்னு ஏற்றுக்கொள்கிற ஒரு டெண்டன்சி நமக்குள்ளே இருக்கும். அண்ட் நம்மளுடைய குற்றங்களை சொல்கிறப்போ அதை அக்செப்ட் பண்ணுற ஹார்ட் இருக்கும். நம்மளை யாராவது சொல்லி ஏதாவது என்கரேஜ் பண்ணுறப்போ டக்குன்னு நம்ம உற்சாகம் அடைவோம். இதெல்லாம் ஃபெலோஷிப்பில் நம்ம ரெகுலராக இருக்கிறப்போ அதனுடைய ஒரு பெர்க்ஸ் இதெல்லாம். இப்போ நம்ம ஐக்கியத்திலிருந்து நம்ம பிரிக்கிறப்போ, சக சீஷர்கள்ட்டிருந்து, சக கிறிஸ்தவர்கள்ட்டிருந்து நம்ம ஒதுக்கி நம்மளை வச்சுக்கிறப்போ, when we don't have a proper fellowship, என்ன ஆகுது அப்படின்னா our heart gets hardened. நம்மளோட இருதயம் என்ன ஆகுது? கடினப்பட்டு போகிறத நம்ம பார்க்கணும். ஸோ பாருங்க, தாமஸ் 10 சீஷர்கள் சொல்கிறாங்க, ஒரு ஆள் கிடையாது. அண்ட் ஜூவிஷ் அந்த லீகல் சிஸ்டமில் கூட 2 சாட்சி இருந்தால் அது ட்ரூன்னு எடுத்துக்குவாங்க. தாமஸ்க்கு எத்தனை பேர் சொல்கிறாங்க? 10 பேர் சொல்கிறாங்க. 10 சீஷர்கள் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்த்தோம், அவருடைய காயத்தை நாங்கள் பார்த்தோம், அவர் உயிர் தெளிந்திருக்கிறத நாங்கள் பார்த்தோம், அவர் எங்ககிட்ட பேசினாரு, இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் 25வது வசனத்தில்? அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரல்களை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். என்ன ஒரு ஹார்ட்னஸ் பாரு! இத்தனை பேர் சொன்னது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஏதோ ஆவி தான் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஏதோ தூதனை தான் பார்த்துருக்கீங்க, ஏதோ நீங்கள் தூக்கத்தில் இருந்துருக்கிறப்ப ஏதோ டிரான்ஸில் தான் நீங்கள் இருந்துருக்கிறீங்க. பாருங்க, இதில் இன்னொரு ஐரணி என்னன்னா, ஆக்சுவலாக டிசீவ் ஆகிருக்கிறது தாமஸ். பட் இவர் என்ன நினச்சிருக்கிறாரு? இவங்களுக்கு தான் தெரியலையாட்டிருக்குது, எனக்கு தான் ட்ரூத் பெட்டராக புரிஞ்சிருக்குது, இவங்களுக்கு யாருக்கும் புரியலையாட்டிருக்குங்கிற ஒரு டெல்யூஷனில் இருக்கிற. பாருங்க, நம்மளை செப்பரேட் பண்ணுறப்போ, when we break loose from all sound judgment, நம்மளுடைய சொந்த இச்சையின்படி இல்லை நம்மளுடைய சிந்தைக்கேற்ற கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், லோக்கல் சர்ச்சிலேருந்து நம்மளை செப்பரேட் பண்ணி ஃபெலோஷிப்லேருந்து if we go away, என்ன ஆகும்னா, we start serving something that is not true, but we think that is the truth. நம்ம அப்படி நினச்சிட்டு இருப்போம். ஓகே, ஏதோ நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ தாமஸ் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னா, இருக்காது, மேபி ஐ திங்க் யூ ஆர் டிசீவ்ட். நீங்கள் ஏதாவது ஆவியை பார்த்துருப்பீங்க, ஏதாவது புகைக்கு இது பார்த்துருப்பீங்க, உண்மையான கிறிஸ்துவ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் விழாவில் கை வச்சு பார்க்கணும், ஏன்னா எனக்கு தெரியும் கிறிஸ்து எப்படி அடிக்கப்பட்டது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. கொடுமையாக அவரை கொண்டாங்க.
அண்ட் உண்மையாலுமே க்ரூசிஃபிக்ஷன் ரொம்ப ரொம்ப ஒரு அகோரமான ஒரு மரணம். பப்ளிக் ஸ்கொயரில் அது வந்து நடக்கும், ஒரு ரோடரை இன்டர்செக்ஷனில் ஜங்ஷனில் நடக்கும், பப்ளிக்காக இருக்கும், நேக்கடாக வந்து பண்ணி இன்சல்ட் பண்ணி அவ்வளோ கொடுமையான ஒரு மரணம். அண்ட் ரோமன் சிட்டிசனுக்கு அந்த அந்த தண்டனையை தரவே மாட்டாங்க. அண்ட் அவ்வளோ கொடுமையான ஒரு தண்டனையை இயேசு கிறிஸ்துக்கு அருளப்பட்டிருக்கிறத தாமஸ் பார்க்குறாரு. அண்ட் எப்படியெல்லாம் அவர் மரிச்சாருங்கிறத பார்க்குறாரு. அவர் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதை அவர் பார்க்குறாரு. உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாய்ப்பே கிடையாது, நீங்கள் கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நான் அந்த 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 கையில் இருக்கிற ஓட்டையில் விழாவில் இருக்கிற அந்த காயத்தையெல்லாம் நான் தொட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன், இல்லைன்னா நான் நம்பவே மாட்டேங்கிறேன். ஓகே, ஸோ பாருங்க, now we have our third point, மூணாவது பாயிண்ட். அப்படின்னு சொன்னவர் அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்போ பாருங்கள், கன்ஃபெஸிங் தாமஸ். இப்போ என்ன ஆகுது இந்த எபிசோடுக்கு அப்புறம் பாருங்கள், ஒரு விஷயத்தை நான் வந்து உண்மையாலுமே தாமஸ் கிட்டே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவர் மிஸ் பண்ணிட்டாரு, கிறிஸ்துவ அவர் பார்க்கல, ஏசு கிறிஸ்துவ வந்து அவர் விசுவாசிக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஐ மீன், உயிர் திறந்த கிறிஸ்துவ நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பட் அவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? he keeps coming together, he doesn't forsake the gathering. 26வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 8 நாள் கழிச்சுங்கிறப்ப என்னது? இன்னொரு சண்டே, நெக்ஸ்ட் சண்டே, the second Sunday after crucifixion, and this Sunday he doesn't miss. அவர் வந்து சீஷர்களோட உட்காந்துருக்கிறாரு. சீஷர்களோடையே அவர் வந்து பாருங்கள், இந்த காரியம்லாம் அவருக்கு புரியலினாலும் he is wrestling in his mind. அந்த ஒரு வாரத்துக்கு அவருடைய மைண்டில் இந்த காரியம் சொன்னது கேட்டது இது எல்லாத்தையும் அவர் நினச்சி ஜஸ்ட் அவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் இந்த காரியங்களை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் போராடிட்டு இருக்கிறாரு. பட் இதெல்லாம் இருந்தால் கூட அந்த சந்தேகத்தின் அந்த மத்தியில் கூட அவர் வந்து இந்த லோக்கல் கேதரிங்கை வந்து அவர் ஃபர்சேக் பண்ணாமல் he keeps coming, அவர் பர்சவியர் பண்ணிகிட்டே இருக்கிறார். பாருங்கள், இதுதான் ஒரு பிலீவருடைய ஒரு மார்க். ஒரு கிறிஸ்தவனுடைய மார்க் என்னன்னா, he keeps persevering. அவனுக்கு புரியல, அவனுக்கு தெரியல, அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவனுக்கு அது ஹார்டாக இருக்குது பிலீவ் பண்ணுறதுக்கு, ஸ்டில் he will persevere. ஓகே, அவர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து அந்த சீஷர்களோட உட்காந்து கிறிஸ்துவை பற்றி அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவர் என்னவெல்லாம் பேசினாரு, என்ன எப்படி உள்ளே வந்தார், அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். he is hearing more about Christ, he is hearing more about what he did. அதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொன்னார், என்ன பவரை தந்திருக்கிறார், இதெல்லாம் அவர் கேட்டே இருக்கிறார். and he keeps coming. 8வது நாள் தாமஸ் பர்சவியர் பண்ணி 8வது நாள் வர்றப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட், கதவெல்லாம் மூடப்பட்டிருக்குது, சீஷர்களெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அண்ட் தேர் கம்ஸ் ஹூ, யார் வர்றாரு? ஜீசஸ் உள்ளே வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு கான்ஸ்டன்ட் மெசேஜ் ஃபார் ஹிஸ் டிசைபிள்ஸ் என்ன தெரியுமா? பீஸ் பி அன்டு யூ. உங்களுக்கு சமாதானம். நீங்கள் எவ்வளோ வீக்னஸில் இருங்க, எவ்வளோ பாவத்தில் வேணாலும் இருங்க, ஜீசஸ் is there for you. He has died for your sins. உங்களுடைய பாவங்களுக்காக, நீங்கள் படுற சந்தேகத்துக்காக, நீங்கள் உங்களுடைய வீக்னஸில் தேவனுக்கு விரோதமாக பண்ணுற காரியங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். உங்களுடைய நீதி அவர் மூலமாக உங்களுக்கு இலவசமாக தரப்படுது. அவருடைய நீதி உங்களுக்கு தரப்படுது. உங்களுடைய நீதி உங்களுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு கிறிஸ்துவனால. அதனால உங்களுக்கு சமாதானம். ஸோ பாருங்கள், அவர் வராரு, தாமஸ் உட்கார்ந்துருக்கிறாரு. யாருக்காக வராரு? தாமஸுக்குன்னே வராரு. he comes for தாமஸ். அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல தாமஸை குறித்து, அவர் வந்து கோபப்படல தாமஸ் மேலே, அவர் வந்து லைக் ஸ்கோல்டு பண்ண அங்கே வரல. பட் he comes with a gentle heart. ஸோ தாமஸுக்கு தேவைப்பட்டது என்னது பாருங்க, he is in a very low time அவருடைய ஃபெய்த்தில். ஜீசஸ் வரணும்னு அவசியம் கிடையாது, ஜீசஸ் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் பிகாஸ் he loves தாமஸ். அதே மாதிரி மூடப்பட்ட கதவு இருக்குது, ஜீசஸ் வாக்ஸ் த்ரூ த டோர். அவர் வந்து அதே மாதிரி உங்களுக்கு சமாதானம்ங்கிறார். பாருங்கள், தொலைந்து போன ஆடுகளை மீட்க வரேன்னு பைபிளில் சொல்லிக்கிறது எவ்வளோ ட்ரூ பாருங்கள். 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை அவர் தேடுறவராக இருக்கிறார். we can see that here.
10 சீஷர்கள் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் இவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன்னு அவர் விடல. ஹி கம்ஸ் ஃபார் தாமஸ். ஏன்னா அவருடைய கிரேஸ் நம்ம பார்க்கணும். வந்து அவர் டைரக்டாக யாரை கூப்பிட்றாரு? தாமஸை கூப்பிட்றாரு. தாமஸ், யார் தாமஸ் சொல்லிங்க? வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. என்னுடைய விரலை எடுத்து என்னுடைய விரலால் நீ கைவை, என் கரங்களை நீ தொட்டுப்பார். டச் மீ, லுக் அட் மீ. அவர் என்ன சொல்றாரு? பிலீவ் தாமஸ். அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு அப்படின்னு. ஸோ எவ்ரி டைம் ஜீசஸ் அவருடைய டிசைபிளுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? சீஷர்களுக்கு ஜீசஸோடைய மெசேஜ் என்ன தெரியுமா? கீப் ட்ரஸ்டிங் த லார்ட். விசுவாசிங்க. ஓய், யாருக்குமே வராத கஷ்டம் எனக்கு வந்திருக்குது. கீப் பிலீவிங் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ ஃபீல் லைக் கிவிங் அப். போதுண்டா சாமி, என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எலியா வந்து, ஆண்டவரே நான் பேசாமல் செத்துறேன் அப்படிங்கிறப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறார், யூஆர் நாட் அலோன். இது தனியாக கிடையாது. இன்னும் நான் நிறைய பேர்த்த நான் பாதுகாத்துட்ருக்கிறேன், உன்னையும் நான் பாதுகாப்பேன். ஸோ ரொம்ப டிஸ்கரேஜாக இருக்கிற, ரொம்ப லைக் இந்த ஆன் த வேர்ட்ஸ் ஆஃப் கிவிங் அப், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற தாமஸுக்கு ஜீசஸோடைய மெசேஜ் என்ன தெரியுமா? பிலீவ் மீ தாமஸ், டோன்ட் கிவ் அப், I am there. Okay? Disbelieve. Do not disbelieve. ஸோ இன்னைக்கு இது வந்து நமக்கும் இதே மெசேஜ் தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, இயேசுவை நேசிக்கிற, இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகர ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவருடைய மெசேஜ் என்ன தெரியுமா? பிலீவ் ஹிம். ஸோ இயேசு கிறிஸ்துவ தாமஸை திட்டாம அன்பா கண்டிக்கிறேன். நம்பு தாமஸ், இங்கே பாரு நான் வந்து நிற்கிறேன். பாருங்க, இதுக்கு அர்த்தம் என்ன இல்லை தெரியுங்களா? ஜீசஸை குருட்டுத்தனமாக பிலீவ் பண்ணுங்கிறது கிடையாது. பைபிளில் இருந்து பிளைண்ட் ஃபெய்த்தை வந்து பைபிள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. எந்த கொஸ்டினுமே கேட்க கிடையாது. பிலீவ் 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 பிலீவ், அவ்வளோதான், அப்படியே நம்ம விசுவாசிக்கணும். அது கிடையாது. ஒருபோதும் கிறிஸ்தவர்களை ஆண்டவர் அப்படி இயேசுவை விசுவாசிக்க சொல்கிறது கிடையாது. எந்த கொஸ்டினுமே கேட்காதீங்க, திங்கே பண்ணாதீங்க, எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. மூளையை கழட்டி வச்சுட்டு இந்த கடவுளை வந்து நீங்கள் சேவிங் கிடையாது. நான் ஒரு 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 இந்த சில நியூஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, ஜஸ்ட் அந்த ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி, அதில் வந்து என்ன பார்த்தோன்னா, ஒரு டஸ்ட்பின்னுக்கு எவனோ மாலையை போட்டு விட்டான். அந்த டஸ்ட்பினை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி முற்றி எல்லாம் தேங்காய் உடச்சி தண்ணியை ஊற்றி எண்ணெயை ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல கரண்ட்டு கம்பம், அது கரண்ட்டு லைட் எரியறப்பையெல்லாம் இவங்க வந்து அதுக்கு வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து என்னன்னா, மூளைக்கும் இதுக்கும் வந்து எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே அதை பின்பற்றிட்டு இருக்கிறது. பிளைண்ட் ஃபெய்த். கிறிஸ்டியானிட்டி வந்து இட் இஸ் நாட் அ லீப் இன் த டார்க். கண்ணை மூடிட்டு குதிப்போம், அந்த பக்கம் ஏதாவது இருந்தால் இருக்கட்டும், அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத். சத்தியம், அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட், நடந்த நிகழ்ந்த உண்மைகளை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு காரியம்தான் கிறிஸ்தவம். ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிப்பட்டவர். ஓகே, ஸோ ஜீசஸ் வந்து பிலீவ் தாமஸ், விசுவாசி, அவிசுவாசியா இராத அப்படின்னு அவர் சொல்றப்போ, தாமஸுக்கு அவர் என்ன சொல்லினா, நீ கண்ணை மூடிட்டு அவங்க சொன்னோன்னா நீ அப்படியே நம்பி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல வரல. ஜீசஸ் அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, தாமஸ் உனக்கு நம்புறதுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருந்தும் நீ இன்னும் ஏன் நம்பாமல் இருக்கிற? பிலீவ் அப்படிங்கிற. என்னெல்லாம் நம்பப்படுறதுக்கு இருந்துச்சு தாமஸுக்கு? பாருங்க, கல்லறை காலியாக இருந்துச்சு. மேரி மகதலேனாவும் பிற பெண்களும் தேவதூதனை பார்த்ததை வந்து சொல்லியிருக்கிறாங்க சீஷர்கள். 10 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவ கண்ணார பார்த்து வந்து சொல்றாங்க. ஸ்டில் இதெல்லாம் ஆயுமே என்ன கேட்குறாரு தாமஸ்? நான் நம்ப மாட்டேங்கிறாரு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, ஒவ்வொரு தடவையும் இப்போ சில டைம் நம்ம பார்ப்போம், லைக் நம்மளுடைய ஓன் லைஃப்பில் கூட ஒரு புது சேலஞ்ச், நம்ம லைஃப்பில் ஒரு புது பாடு இல்லை ஒரு புது விதமான ஒரு பிரச்சனை வருதுன்னா, உடனே நம்ம ஹார்ட்டில் எப்படா அது அப்படி இப்போ முடிஞ்சதுரா இதுக்கு மேலே அப்படின்னு நம்ம வந்து மனசு விட்டுருவோம். பட் என்னன்னா பாருங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படியாலும் நம்மளை நடத்தி இருக்கிறார். நம்ம அதை பார்த்தோம்னா இதை நம்ம ஈஸியாக விசுவாசிச்சிடலாம். பட் நம்ம அதை பார்க்குறதே கிடையாது. அண்ட் நம்ம இப்போ வந்து ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகி ரொம்ப வரி பண்ணி ஆண்டவரை தேடாமல் ஆண்டவர்கிட்ட இருந்து தூரமாக போகிறத நம்ம மறுபடியும் ஆரம்பிப்போம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஐ மீன் ஜீசஸ் தாமஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, தாமஸ் நீ என்னை பிலீவ் பண்ணு, அண்ட் யூ ஹேவ் ஆம்பிள் எவிடன்சஸ். உன் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட சாட்சி இருக்குது. நீ அதை பார்த்தீங்கன்னா போதும், யூ கேன் பிலீவ் மீ. டோன்ட் கீப் லுக்கிங் ஃபார் ப்ரூஃப்.
எனக்கு இன்னும் ப்ரூஃப் வேணும், இன்னும் ப்ரூஃப் வேணும், எனக்கு இன்னும் வந்து ஏதாவது தொடர மாதிரி ஒரு எவிடன்ஸ் வேணும். சே, என்னதான் இருந்தாலும் ஜீசஸ் இன்னைக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க கூடாது. ஓகே, ஸோ தாமஸ் கிட்ட அவர் என்ன சொல்றாரு? தாமஸ், உனக்கு சஃபிஷியண்டான எவிடன்ஸ் இருக்கு, நீ இன்னும் ஏன் ப்ரூஃபை கேட்டுட்டு இருக்கு? பிலீவ் அப்படிங்கிற பாருங்க. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? ஜீசஸ் வந்து பாருங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி லைக் ஜான் காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான்ல அந்த 30:31 வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். கிறிஸ்டியானிட்டி ஒரு பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது. அண்ட் இயேசு கிறிஸ்து நம்ம அவரை எப்படி விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்குறாருன்னா, எவிடன்ஸை எல்லாம் வச்சு பார்த்து அதை ஸ்டடி பண்ணி அப்புறம் தான் நம்ம அவரை விசுவாசிக்கணும்னு நினைக்கிறாருங்கிறதுக்கு ஒரு 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 ப்ரூஃப் என்ன தெரியுமா? நம்ம கையில் இன்னைக்கு பைபிள் இருக்கு. ஒருவேளை பிளைண்ட் ஃபெய்த் ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னு வைங்களேன், பைபிளை நம்மகிட்ட தந்திருக்க மாட்டார். ஜஸ்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பார். பட் கிடையாது, we have பைபிள். பாருங்க, அப்போஸ்தலன் ஜான் எதுக்கு இதை எழுதியிருக்கிறான்னு பாருங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். ஸோ ஜீசஸ் நிறைய பண்ணாரு, பட் ஜான் அதை எல்லாத்தையும் எழுதலை. ஏன் எழுதலை? 31 பாருங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதியிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கு. ஸோ எதுக்கு பைபிள் எழுதப்பட்டிருக்குது உங்களுக்கு? So that you can believe, so that you can study, think, understand and then believe. Blind faith கிடையாது. Blind faith இருந்துச்சுன்னா பைபிளே இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்பையெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும், எனக்கு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ப்ரூஃப் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் எங்கே போகணும்? Go to the Bible. Read the scripture. பைபிளை படிங்க. உங்களுக்கு விசுவாசத்தில் வளரணுமா, நீங்கள் எங்கே போகணும்? Go to the Bible. பைபிளை படிங்க. அண்ட் நீங்கள் அதை படிக்கிறப்போ இந்த எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் யூ வில் பிலீவ் இன் ஜீசஸ். ஸோ நீங்கள் வேதவசனத்தை படிக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ பெரிய பாவிங்கிறத பார்ப்பீங்க, எவ்வளோ பெரிய ஆக்கினை உங்களுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவீங்க, அண்ட் எவ்வளோ பெரிய ரட்சகர் கிறிஸ்துங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ ரீட் யோர் பைபிள். அண்ட் பாருங்கள், இதெல்லாம் சொன்னோன்னா தாமஸோட இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு? என் ஆண்டவரே என் தேவனேங்கிற. தாமஸ் கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். என்ன தெரியுமா? அவர் விசுவாசிக்காத டைமில் அவர் என்ன சொன்னார்? நான் விசுவாசிக்கலைன்னு சொன்னார். அண்ட் அவர் விசுவாசித்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஆண்டவரே என் தேவனேங்கிறார். ஹி இஸ் நாட் ப்ரிட்டெண்டிங், ஹி இஸ் நாட் ஆக்டிங். ஐயோ, மித்தவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு இது புரியலைன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க, ஓ எனக்கு வந்து அந்த ரட்சிப்பே இல்லைன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. தாமஸ் இஸ் லைக் வெரி ஃப்ராங்க். தோ ஹீஸ் லைக் அவர் உண்மையிலுமே கிறிஸ்துவ பின்பற்றவர் எல்லாமே இருந்தாலும் அவருடைய வீக்னஸை குறித்து அவர் ஓப்பனாக இருக்கிறார். அவர் அதை சொல்கிறார். நான் விசுவாசிக்கலைன்னா அவர் அதை விசுவாசிக்கலைன்னு சொல்கிறார். அண்ட் விசுவாசித்த உடனே அதை கன்ஃபெஸ் பண்ணுறார். யார் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னை யாராவது அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, என்னை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் அவர் யோசிக்கல. ஹி சிம்பிளி டெல்ஸ் இட். என்ன சொல்கிறாரு? என் ஆண்டவரே என் தேவனே அப்படிங்கிறார். அவர் அமைதியாக இல்லை. அதுக்கப்புறம் ஓகே, உடனே தன்னை வந்து சரண்டர் பண்ணுறாரு கிறிஸ்துவுக்கு. உடனே ஜீசஸுக்கு வந்து தன்னை கம்ப்ளீட்டாக வந்து சரண்டர் பண்ணுறாரு. பாருங்கள், அந்த கன்ஃபெஷன் பாருங்கள். இந்த கன்ஃபெஷன் வந்து இந்த ஜெகோவா விட்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கன்ஃபெஷன் வந்து ஜீசஸ் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் ஜெகோவா விட்னஸ். ஜெகோவா விட்னஸாக மார்மன்ஸான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஜீசஸோடைய டியட்டியை தான் அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கன்ஃபெஷன் தான் இப்போ பிரச்சனையே அவங்களுக்கு. அதனால் இந்த கன்ஃபெஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாமஸ் வந்து என் தேவனே என் ஆண்டவரே அவர் அப்படி சொல்லலை. நம்ம ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சு அண்ட் ஷாக்கில் நம்ம சொல்லுவோம்ல, ஓ மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி தாமஸ் சொன்னாருங்க. he did not acknowledge the deity of Jesus Christ அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க, the Jehovah's Witness. But that's not true. ஓகே, அது உண்மை கிடையாது. ஒருவேளை அது உண்மையாக இருந்திருந்தா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட லாஃப்டி டைட்டில் அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார்? ஐயோ, என்னை பார்த்து நீ கடவுள்னு சொல்லாதேன்னு இருப்பார். ஏன்னா அப்போஸ்தலர்களை நம்ம அப்போஸ்தலர்கள் 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அப்போஸ்தலர்களை கடவுள்னு சொல்லி அவர் ஒரு ஹீலிங்கை பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, பாலும் பர்னபாஸும். உடனே வந்து அவங்களுக்கு மாலையை போட்டு ஒரு பலியை செலுத்து அங்கே இருக்கிற ஜனங்களாக கூடி வந்துடுறாங்க.
அண்ட் அப்போஸ்தலன் பால் சொல்றாடி, நானும் ஒரு மனுஷன் தான், தயவு செஞ்சு என்னை அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து ஜான் வந்து ரெவலேஷன்ல தூதனை பார்க்குறாரு. அவருக்கு வந்து அந்த ரெவலேஷனை எல்லாம் பார்த்தோன்னே தூதன் காலில் விழுகிறாரு. அண்ட் தூதன் உடனே சொல்றாரு, என்னை நீ வணங்காத, எந்திரி, நானும் உன்ன மாதிரி தான் அப்படிங்கிறார். ஸோ புரியுதா? ஒருவேளை ஜீசஸ் வந்து காடா இல்லாம ஒரு இன்ஃபீரியர் பீயிங்கா இருந்திருந்தாருன்னா எப்படிப்பட்ட ஒரு பிரைஸ் வர்றப்போ அப்போஸ்தல் வந்து தாமஸ் வந்து ஜீசஸை பார்த்து ஓ மை காட் மை லார்ட் அப்படின்னு சொல்றப்ப, ஐயோ நீ பாவம் பண்ணாத அப்படின்னு இருப்பார் ஜீசஸ். ஜீசஸ் அப்படி பண்ண, ஹி அக்செப்ட்ஸ், அவர் அக்னாலேஜ் பண்றாரு. இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறாருங்கிறத அவர் அக்னாலேஜ் பண்றாரு. ஓகே, ஸோ பாருங்க, தாமஸுடைய கன்ஃபெஷன் என்னவா இருக்குது? மை லார்ட் மை காடுங்கிறேன். பாருங்க, எல்லா கிறிஸ்டியன், எல்லா டிசைபிளும் பண்ண வேண்டிய ஒரு கன்ஃபெஷன். ஜீசஸ் இஸ் காட், ஜீசஸ் இஸ் லார்ட். கரெக்ட், இது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். பட் ஒரு சீஷனுக்கு அதையும் தாண்டி ஒரு சீஷனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? ஹி இஸ் மை காட், ஹி இஸ் மை லார்ட். ஜீசஸ் ஷுட் பி யோர் கிங். தேர் ஷுட் கம் அ பாயிண்ட், ஒரு டிசைபிளோடைய லைஃப்ல அந்த பாயிண்ட் வரணும், வேர் யூ கன்ஃபெஸ், வேர் யூ கிவ் எவ்ரிதிங் டு ஜீசஸ். இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆண்டவரா நீங்க அவரை வந்து அங்கீகரிக்கணும். அண்ட் தாமஸ் வந்து அந்த கன்ஃபெஷனை ஹி மேக்ஸ். அப்படிப்பட்ட ஒரு நோபல் குட் கன்ஃபெஷனை அவர் வந்து செய்கிறார். அண்ட் ஜீசஸ் வந்து சொல்றாரு பாருங்க, தாமஸை பார்த்து சொல்றாரு 29ல, தாமஸ் நீ என்னை பார்த்ததுனால விசுவாசிக்கிற, பார்த்ததுனால இதெல்லாம் நீ சொல்ற. ஆனால் யூனோ ஹூ இஸ் மோர் பிளெஸட், இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? என்னை நீ பார்த்ததை நீ போய் சொல்லுவ எல்லாத்துக்கிட்டே, என்னுடைய சுவிசேஷத்தை நீ போய் அறிவிப்ப. என்னை அறிவித்த உடனே எதையுமே கேட்காம உன் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறாங்க பார்த்தியா, காணாமல் விசுவாசிக்கிறாங்கல்ல, அவங்க தான் பாக்கியவான்கள் அப்படிங்கிற. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தாமஸுக்கு எத்தனை இடத்துல அவர் அதுக்கப்புறம் அதை பேசியிருப்பார், எத்தனை பேர் மனம் திரும்புறதை பார்த்துருப்பார், எவ்வளோ ஹம்பிளிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவருக்கு இருந்திருக்கு. அவர் சொன்ன உடனே ஜனங்க ரசிக்கப்படுறாங்க. எனக்கு ஒரு ஒவ்வொரு தடவை நினச்சிருக்கேன், ஆனால் யாருன்னே தெரியாதவங்க கூட உடனே விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேல்லேருந்து இவ்வளோ தூரமாக இருக்கிற இந்தியாவில் இந்த ஜீசஸை பற்றி சொன்னால் பிலீவ் பண்ணுறாங்க. பட் அவரோடையே 3 வருஷமாக ட்ராவல், அவரை தொட்டு அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அவருடைய வாழ்ந்த நான் அடையாளத்தை கேட்டனே அப்படின்னு சொல்லி என்டையர் லைஃப்பில் அவர் இதை நினச்சிட்டே இருந்திருப்பார். வாட் அ ஃபூல் ஹேவ் ஐ பீன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். பட் மேபி லைக் அந்த மாதிரி ஒரு ஹம்பிளிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தேவை. ஆனால் சில டைம் நம்ம பாவத்தை, நம்ம முட்டாள்தனத்தை காட்டுறது எது தெரியுமா? நமக்குள்ளே பெருமை வராமல் இருக்காது. ஏன்னா அது நல்லது. அதனால் நம்ம ஆண்டவருக்கு வி மஸ்ட் தேங்க் ஹிம். நம்மளுடைய ஃபூலிஷ்னஸை, நம்மளுடைய சின்னை, நம்மளுடைய விக்கெட்னஸை ஆண்டவர் காட்டுறப்போ அது நம்மளை தாழ்த்துது, அது நம்மளை வந்து கிரவுண்டடாக வச்சுருக்கு. ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறதுனால அதை நம்ம காட்டுறது கிடையாது, அவர் நம்மளை நேசிக்கிறார். அண்ட் ஹி வாண்ட்ஸ் யூ டு நோ தட் வித்தவுட் ஹிம் யூ ஆர் நத்திங். ஸோ பாருங்கள், தாமஸ் இந்த இதை தான் வந்து அன்னைக்கு அவர் கற்றுக்கிட்டார், அன்னைக்கு பார்த்தார். இப்போ நமக்கு இதில் என்ன லெசன் இருக்குது? இந்த என்டையர் காரியத்தில், இந்த பேசேஜில் வாட் டு வி லேர்ன் என்ன தெரியுமா? ஃபெலோஷிப் இஸ் க்ரூஷியல். தாமஸ் வந்து when he missed the fellowship, he missed the comfort, the peace, the power, the purpose of Jesus Christ in his life. Fellowship crucial. Christians are not called tigers, they are not called lions, they are not called bears. இந்த போலார் பேர்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஆர்க்டிக்கில் தனியாக சுற்றிக்கிட்டே இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக. மேட்டிங் சீசனில் மட்டும் 1 hour, அதுக்கப்புறம் மறுபடியும் தனியாகவே சுற்றிக்கிட்டு. டைகர், லயன் இதெல்லாம் அப்படி தான். ஷீப் தான் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே கூட சேர்ந்து they will be with the flock. தனியாக போச்சுன்னா சோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஆட்டுக்கு. ஏன்னா அதனால தான் பைபிளில் ஜீசஸ் வந்து நம்மளை எதோட ஒப்பிடுறாரு? we are called the sheep. we are fools when we are left alone. நம்ம முட்டாள், தனியாக விட்டோம்னா தொலைஞ்சிரும். தனியாக விட்டால் நமக்கு பிழைக்க தெரியாது, நமக்கு வாழ தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் மேய்ச்சல் எங்கே இருக்குன்னு தெரியாது, தண்ணி எங்கே கிடைக்குன்னு தெரியாது, எங்கேயாவது ஆபத்தில் மாட்டிட்டா என்ன பண்ணணும்னு தெரியும், எதுவுமே தெரியாது. அண்ட் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நமக்கு ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குதுன்னா, ட்ரூ என்கரேஜ்மெண்ட் எங்கே இருக்குதுன்னா, it is when we are with his people, when with the flock,
பாருங்க, எல்லா சீஷர்களும் டிஸ்கரேஜாக தான் இருந்தாங்க, 10 சீஷர்களும். தாமஸும் அந்த டிஸ்கரேஜ் சீஷர்களோடய இருந்திருந்தாருன்னா கிறிஸ்துவ அன்னைக்கு பார்த்துருப்பார். பட் அவர் அதிலிருந்தும் தனியாக போய் போனதுனால he missed a blessing. பட் ஆண்டவர் கிரேஷியஸாக மறுபடியும் இன்டர்வெயின் பண்ணி தாமஸை வந்து தன்னை தாமஸுக்கு வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். பட் அது ஆண்டவருடைய கிரேஸ். பட் நான் இங்கே எதை பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன்னா, ஃபெலோஷிப் இஸ் க்ரூஷியல் இன் அ கிறிஸ்டியன்ஸ் லைஃப். ரெண்டாவது பாருங்க, we must expect help, ஓகேவா, from the local church, from his people when we are in great sorrow, grief. ஸோ நம்ம வந்து பயங்கரமான சாரோ, கிரீஃப், ரொம்ப துக்கமான சூழ்நிலை நம்ம இருக்கிறப்போ we shouldn't isolate ourselves. நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து என்னடா கிடைக்கும் நம்ம நினைக்கக்கூடாது. பாருங்கள், டிசைபிள்ஸு, சீஷர்களாக நம்ம இருக்கிறோம், கிறிஸ்டியன்ஸை நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறதே என்னென்னா டு பேர் ஒன் another's burden. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஒன்றா வச்சிருக்கிறார். அதனால் வந்து இங்கே நம்ம எதுக்காக வரணும் தெரியுமா? நாங்கள் ஒரு புக் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹியூமிலிட்டியோடைய ஒரு மார்க் என்ன தெரியுமா? when you tell that you are struggling, that pray for me, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும், pray for me. இது வந்து ஹியூமிலிட்டியோடைய ஒரு மார்க். அண்ட் நம்ம எல்லாம் ஒன்றா வர்றது எதுக்குன்னா, நான் சாங் எல்லாம் எங்கிட்ட வாங்கன்னு சொல்கிறது கிடையாது. நான் வீக், ஐ நீட் யூ. நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன், பலனற்றனா இருக்கேன், பலன் தாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னை நீங்கள் தாங்குங்க. இதுக்கு தான் we are coming together. ஓகே, ஸோ நம்ம வந்து லோக்கல் அந்த கேதரிங், அந்த ஃபெலோஷிப், அந்த 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 குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து, கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருந்து we must expect such things. அண்ட் பாருங்க, அவங்க கிட்ட இருந்து சில டைம் we get to hear the most encouraging words. நமக்கு ரொம்ப பலம் தர வார்த்தைகளை அவங்க வந்து சொல்லுவாங்க. கிறிஸ்துவை நம்ம அவங்க மூலமாக நம்ம பார்ப்போம், அவங்களுடைய ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் மூலமாக, அவங்களுடைய ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் மூலமாக நம்ம வந்து பார்ப்போம். தாமஸ் வந்து ஏன் அன்னைக்கு வரல? he didn't expect anything. இந்த கேதரிங்கில் என்னடா ஆக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்புறம் எவ்ரி கேதரிங் when we come, like when we talk to another fellow Christian, fellow brother, sister, நம்ம இந்த மாதிரி ஒன்றா வர்றப்போ டு லிசன் காட்ஸ் வேர்ட். நீங்கள் டேனியை பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேஸ்ட்டு. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இல்லை எந்த ஒரு பிரதர், எந்த ஒரு சிஸ்டர் பார்க்காதீங்க. பாருங்கள், ஒவ்வொரு சண்டேவும் நான் இங்கே வந்து ப்ரீச் பண்ணுறது என்ன தைரியத்தில் தெரியுமா? ஒவ்வொரு சாட்டர்டேவும் நாங்கள் என்ன ப்ரே பண்ணுறோம். நாங்கள் என்ன சொல்லி ப்ரே பண்ணுறோன்னா, ஆண்டவரே உங்களுடைய ஜனங்க வராங்க, ஓகே, தே ஆர் பியூர் பீப்புள், அவங்களுக்கு பசியோடு வராங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம சங்கீதம் 23 நம்ம வாசித்தோம், ஆண்டவர் அவங்களுடைய மெய்ப்பராக இருக்குது, ஆண்டவர் அவங்கள மேய்க்கிறாரு, ஆண்டவர் அவங்களுடைய பசியை தீக்கிறாரு, ஆண்டவர் அவங்களுக்கு மேய்ச்சலாக தராரு, அவங்களுக்கு தண்ணியை தராரு. ஸோ என்னுடைய கான்ஃபிடென்ஸ் எதில் அப்படின்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேங்கிறதுல கிடையாது. ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய ஜனங்களை போஷிப்பார். நான் கண்டிப்பாக நான் ப்ரிப்பேர் பண்ணோம், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அதெல்லாமே ஒரு சைடு இருக்குது. பட் என்னுடைய ஹோப் எதுலைன்னா, ஆண்டவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸில் அவருடைய ஜனங்களை தேற்றுவார், அவங்களுக்கு சமாதானத்தை தருவார், அவங்களுடைய காயத்தை கட்டுவார், அவங்கள போஷிப்பார், அவங்கள பசியோட அனுப்பிச்சோட மாட்டார். என்னுடைய ஹோப் அதில் தான் இருக்குது. நீங்களும் வர்றப்ப எப்படி வாங்கினா, ஆனவரே நீங்கள் எங்க கூட பேசுங்க, இந்த சின்ன கேதரிங்கில் இருந்து, இங்கே இருக்கிற பேசப்படுற வார்த்தைகள் இருந்து, இந்த பிரதர்கிட்ட இருந்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் எனக்கு வார்த்தைகளை சொல்லுங்கள். ஒரு ஃபெல்லோ கிறிஸ்டியன் கிட்ட இருந்து அப்படிப்பட்ட காரியங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ப்ரே அண்ட் பி ப்ரிப்பேர்ட். மூணாவது என்ன தெரியுமா? பாருங்க, when we forsake the gathering, fellowship, when we take it lightly, when we absent ourselves, நம்மளுடைய ஹார்ட் வந்து அன்பிலீஃப்குள்ளே வந்து போயிடுது. நம்மளுடைய ஹார்ட் வந்து ஹார்டன் ஆயிடுது. நம்மளுடைய ஹார்ட் அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த டெண்டர்னஸை வந்து இழந்துருது, கடினப்பட்டு போயிடுது. சரவுண்ட் யோர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ லவ் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்போவுமே ஃபைனலாக பாருங்கள், நீங்கள் விசுவாசியாக சில டைம் நீங்கள் டஃப்பான டைம்ஸில் போகிறப்ப கூட when you persevere, நீங்கள் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுறப்ப, நீங்கள் ஜஸ்ட் ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, எனக்கு பலன் தாங்க, நீங்கள் ஆண்டவருடைய பலனை கொண்டு நீங்கள் ஜஸ்ட் பர்சவியர் பண்ணுறப்ப, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே அந்த உங்களுடைய
உங்களுடைய கிறிஸ்டியன் வாக்கில் பெர்சிவியர் பண்ணுறப்போ ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி உங்களுக்கு தெளிவை தர்றவரை. ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் த லாஸ்ட் ஷீப். He never leaves, never abandons, never forsakes. என்றைக்குமே கைவிடுறதில்ல, மறக்கிறதில்ல. என்றைக்குமே அவர் வந்து அவருடைய ஆடுகளை அவர் மறந்து விடுறதே கிடையாது. Never does it. ஸோ நீங்கள் அவருடைய ஷீப்பாக இருந்தீங்கன்னா மேன் கத்திக்கிட்டே கிடங்க. ஜீசஸ் will come for you. Just like he came for Thomas. We'll pray. Gracious Heavenly Father, what a tender Savior we have. இன்னும் ஒரு மனதுருக்கம் நிறைந்த மீட்பரா, ரட்சகரா, எங்களுடைய ஆண்டவரா, எங்களுடைய தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய மெய்ப்பனாக இருக்கிறீங்க. நாங்கள் தாழ்ச்சி அடைகிறது இல்லை. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறீங்க. அமர்ந்த தண்ணீர் நண்டில் எங்களை கொண்டு போய் விடுறீங்க ராஜா. உங்களுடைய கோல், உங்களுடைய தனி எங்களை தேற்றுக்கிறதா இருக்குது. நாங்கள் அதனால் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை. இருள் ஆண்டவரே நிறைந்த பள்ளத்தாக்கு வழியாக நாங்கள் நடந்தாலும் நாங்கள் பயந்துக்கு தேவை கிடையாது ராஜா. ஏன்னா நீங்கள் தேற்றுகிறவர், நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய நாமத்தை நிமித்தமாக எங்களை நீதியின் பாதையில் நீங்கள் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. Our hope, our faith is in you, Lord. We trust you. Help us to persevere, Lord. ஆண்டவரே, தாமஸ் மூலமாக கற்றுக்கிட்ட பாடங்களை நாங்கள் அப்ளை பண்ண கிருபை செய்யுங்க. இந்த சர்ச்சை ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அது ஒரு மீனிங்லெஸ் கேதரிங்காக இருக்கக்கூடாது. People shouldn't come here to serve themselves, Lord. They should come here to die to self so that they can serve others. ஆண்டவரே, நாங்கள் பிறரை என்றைக்குமே நாங்கள் நோக்க, பிறரை நாங்கள் சேவிக்க, பிறருக்காக மரிக்கிற அதுக்காக நாங்கள் வர கிருபை செய்யுங்க. Let's not come here, ஆண்டவரே, seeking comfort. Church is not a place where, Lord, we come to be more comfortable. We don't come here for that, Lord. நாங்கள் இங்கே எங்களை என்ன நாங்கள் சொகுசாக வச்சுக்கிறதுக்கு இங்கே வரக்கூடாது ஆண்டவரே. Church is not meant for that. சபை ஆண்டவரே சுயத்துக்கு மரிக்கிற ஒரு இடமா இருக்குது. அதை நாங்கள் புரிஞ்சு வாழ கிருபை செய்யுங்க. நீங்கள் மகிமை அடையும். இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நல்லதா. ஆமென்.